சரி, இன்றைக்கி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். பொதுவாக புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா சில டஃப்பான புக்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? அந்த கடைசி புக்கு, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சம் ரொம்பவே டஃப்பான புக்கு. அதை புரிந்து கொள்கிறது, அதுக்கு விளக்கம் கொடுக்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அடுத்தது கொஞ்சம் ரொம்ப ஒரு டஃப்பான புக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த எபிரேயர் புக். சரிங்களா? எபிரேயர் புக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு கொஞ்சம் டஃப்பான புக். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமர் புக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான புக். அதை கண்டுபிடிச்சி விளக்கம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். சரிங்களா? சரி, இப்போது 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் விளக்கத்தை பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரே பகுதி தான். அதில் 4ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 4ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளோ விசேஷ நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். ஸோ அந்த 1ஆம் அதிகாரத்தில் என்ன விளக்குறார் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதல் 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை விட தீர்க்கதரிசிகளை விட மேலானவர், மேன்மையானவர் அப்படின்னு சொல்லி அதுதான் விளக்குறார். இதில் தான் இந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு மேன்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை தான் விளக்குறார். சரிங்களா? ஒரே பகுதியாக எடுத்துக்கலாம், ஒரே தலைப்பு தான். இயேசு கிறிஸ்து எப்படி தேவதூதரை பார்க்கிலும் மேலானவர், மேன்மையானவர் அப்படிங்கிறத விளக்குறார். 1ஆம் வசனம் பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சரிங்களா? அப்போ 1ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பூர்வ காலங்களில் அப்படிங்கிறது இதில் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் குறிக்குது. சரிங்களா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்த காரியங்களை குறிக்குது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் தான் பூர்வ காலங்களில். இப்போ பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பார்த்திங்கன்னா அதில் தீர்க்கதரிசிகள் யாருன்னா, நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோசே ஒரு தீர்க்கதரிசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவீது ஒரு தீர்க்கதரிசி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தீர்க்கதரிசனத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் நான் பார்க்கலாம். சாம்பேல் ஒரு தீர்க்கதரிசி. எல்லாம் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பிதாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிதாக்கள் யார் அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, பார்த்திங்கன்னா தாவீது, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிதாக்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ தேவன் வந்து பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பங்கு பங்காக கொடுக்கறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆபிரகாம் இடத்துல சில கொஞ்சம் கொடுத்தார். அதே மாதிரி மோசே இடத்துல பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். அதே மாதிரி தாவீதத்தை பார்த்திங்கன்னா சங்கீத புஸ்தகங்களை நிறைய சங்கீதங்களை எழுதினார். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்துடல. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மோசேக்கு வெளிப்படுத்தவில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா தாவீதுக்கு வெளிப்படுத்தலை. அப்போ ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தினார், மோசேக்கு கொஞ்சம் நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி தாவீதுக்கு சங்கீத அந்த மாதிரி வந்து வெளிப்படுத்தினார். அதே மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க அந்த என்னென்ன சொல்லணுமோ அவங்க மூலமாக வந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் பங்கு பங்காக கொடுக்குறாரு. ஒருத்தருக்கே எல்லாத்தையும் கொடுத்து நீ வந்து ஜனங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லாமல் ஒவ்வொருத்தர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பங்கு பங்காக கொடுக்குறது. அடுத்து வகை வகையாக கொடுக்குறது அப்படின்னா தேவன் வித்தியாசமாக ஒவ்வொருத்தருக்கு மூலமாக வெளிப்படுறார். ஸோ ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரியாக வெளிப்பட்டார். மோசையை பார்த்திங்கன்னா முச்செடியில் மோசையை வந்து தரிசனம் கொடுத்து அவரை கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா என்னாகமத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் வந்து ஒன்றா சொப்பனத்திலாவது இல்லை தரிசனத்திலாவது பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மோசையை பார்க்கும்போது தேவன் சொல்கிறாரு, நான் வந்து அவனை மறைப்பொருளாக இல்லை முகமுகமாக அவனோட பேசுகிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேவன் வந்து எப்படி வேணாலும் வெளிப்படுவார். ஒரு சத்தத்தின் மூலமாக பேசுவார், இல்லை ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், இல்லை தரிசனத்தின் மூலமாக பேசுவார், முகமுகமாக பேசலாம். பார்த்திங்கன்னா எலியாவை பற்றி சொல்லும்போது ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாக வந்து தேவன் வந்து வெளிப்பட்டார், பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அதே மாதிரி சாமுவேல் பார்த்திங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து சாமுவேல் வந்து ஒரு தரிசனத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தரிசனத்தின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் தொடர்ச்சியாக சொல்கிறாரு, மேலும் தேவன் வந்து சாமுவேலுக்கு வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா பல விதங்கள் இதான் வந்து வகை வகையாக வந்து வெளிப்படுத்துறது சரிங்களா. அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திறமூலம் பற்றின தேவன். பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாடு சரிங்களா. அப்போ அந்த பழைய ஏற்பாடு வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக வந்து இந்த பிதாக்கள் மூலமாக நம்ம ஜனங்களுக்கு வருது சரிங்களா. இப்போ நமக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ அது நமக்கு வந்து இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பார்த்திங்கன்னா இந்த கடைசி நாட்கள்ங்கிறது இயேசு கிறிஸ்துவின் காலம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். உபதேசங்களை அற்புதங்களையும் செஞ்சு பிதாவின் சித்தத்தை முடித்து 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். ஸோ அவருடைய காலத்தை குறிக்குது. இப்போ இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஸோ குமாரன் மூலமாக என்ன கொடுத்தார் அப்படின்னா உபதேசங்களை கொடுத்தார், ஓமைகளை கொடுத்தார், புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நமக்கு கொடுத்தார். அதன் விளைவாக வந்தது தான் நமக்கு இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த புதிய ஏற்பாடு சரிங்களா. இப்போ 2 சேர்த்துருக்காங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சரிங்களா. இப்போ புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது ஏற்பாடு அப்படின்னா இல்லைன்னா ஒரு உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஏற்பாடு அப்படின்னாலே உடன்படிக்கை. இப்போ புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. ஸோ அதுதான் வந்து இந்த புதிய ஏற்பாடு தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக வந்து இந்த புதிய மார்க்கம், புதிய வழி, புதிய தேவன் கொடுத்த அந்த உபதேசங்கள், அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் நம்ம கைக்கு வந்திருக்கு. மூலமாக வந்து பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பிதாவானவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்குமே சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் வந்து வார்த்தையை சொல்கிறார். இப்போ வார்த்தைங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பார்த்திங்கன்னா அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லுவோம் வெளிப்படுத்தல பார்க்குறோம். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல, வார்த்தை தேவனாக இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தை மூலமாக, இப்போ வார்த்தையாகிய கிறிஸ்து மூலமாக உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி, அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் பிதாவானவர் அந்த உலகங்களை உண்டாக்கினார் சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கார். அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து. ஸோ பார்த்திங்கன்னா பிதாவினுடைய தன்மையின் சொரூபம். இப்போ பிதாவானவர் எப்படி இருக்கார் அப்படியே இயேசு கிறிஸ்து இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராய். ஸோ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தில் தான் எல்லாமே தாங்கி கொண்டிருக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. ஸோ பார்த்திங்கன்னா அவர் மூலமாக தான் நமக்கு வந்து பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு எப்படி வந்தாச்சுன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவைக்கு போய் இப்போ பிதாவையும் இடத்துல ஒப்பு கொடுன்னு சொல்லி தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அப்போவே வந்து நமக்கான அந்த மீட்பை வந்து பாவங்களை நீக்கும் அந்த சுத்திகரிப்பை மீட்பை வந்து தேவன் உண்டு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சிலுவையில் இதை வந்து இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ செஞ்சு முடித்ததுனால நமக்கு அந்த மீட்பை உண்டு பண்ணினான்னு சொல்லி சொல்கிறார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார் அப்படின்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பார்த்திங்கன்னா பரத்துக்கு ஏறி இப்போ பார்த்திங்கன்னா பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார், வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா இப்போ மேலேயே இருக்கார், இப்போ நம்ம கூட தான் இருக்கார். ஏன்னா அவர் வந்து சர்வ வியாபி, எங்கேயும் வியாபித்து இருக்கிறவர். மத்தேயில் சொல்லும்போது சொல்கிற கடைசி வசனத்தில் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறத நம்ம இடத்துல பார்க்குறோம். சரிங்களாப்பா. பிதாவானவர் யார்? பிலிப்பியர்
2ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்கிறார். பார்த்திங்கன்னா அவர் பிதாவுக்கு சமமானவர், அவர் பிதாவுக்கு சமமானது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்றும் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கும் பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தரலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். பிதாவானவர் அந்த கனத்தை, அந்த மகிமையை அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 4ஆம் வசனம் பாருங்கள். அதாவது தலைப்பு, இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளோ விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளோ அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். பார்த்திங்கன்னா அதான் தலைப்பு நான் சொன்னேன் ஏற்கனவே. அப்போ இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் மேலானவர், மேன்மை உள்ளவர் அப்படிங்கிறத விளக்கும்படியாக அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் 5ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில் அது கீழே விளக்குறார். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் அப்படிங்கிறத கீழே இருக்கிற வசனங்களை விளக்குறார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டாங்களா? இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 2:7 5ஆம் வசனம் பக்கத்தில் அந்த வசனத்தை போட்டு வச்சுக்கோங்க. சங்கீதம் 2:7, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார். ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குன்னா 2 சாமுவேல் 7:14. சரிங்களா? நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் சொன்னார். பார்த்தீங்கன்னா தூதரை பார்த்து சொல்ல, இப்போ நீ என்னுடைய குமாரன்னு சொல்லி எந்த தூதரையும் பார்த்து சொல்ல. ஏன்னா தூதர்கள் சிருஷ்டிகள், ஸோ இப்போ தேவனுடைய சிருஷ்டிகள், ஆனால் இவர் சிருஷ்டிகர். சரிங்களா? அப்போ தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ நீ தான் என்னுடைய குமாரன், நான் அவன் பிதாவாக இருப்பேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் அவர் சொன்னார். பார்த்திங்கன்னா தேவ தூதர்களை பார்த்து யாரும் சொல்லலை, அதனால் இவர் மேன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டா? 6ஆம் வசனம் பாருங்கள். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். ஸோ இப்போ முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிறாரு, தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது? அநேக இடத்துல இருக்குது. ஒன்று மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 97:7. சரிங்களா? தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். 6ஆம் வசனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 97:7 பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் பக்கத்தில். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் நம்ம மாதிரி சிருஷ்டிகரை தொழுகணும். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்ம தேவனை தொழுது கொள்கிறோம். நம்ம தேவன் நம்மை படைச்சிருக்கார், நம்ம சிருஷ்டிச்சிருக்கார். அப்போ சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ எல்லாம் சிருஷ்டிகள், தேவதூதர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். இப்போது நம்மளை எப்படி தேவன் சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி தேவதூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். ஸோ அதான் சொல்கிறார், தேவதூதர் யாவரும் வரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். 7ஆம் வசனம் பாருங்கள். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி சோலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த வசனம் 7ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 104:4. சரிங்களா? இப்போ 7ஆம் வசனம் பக்கத்தில் உம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் உம்முடைய ஊழியக்காரை அக்னி சோலைகளாகவும் செய்கிறார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 104:4. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் தூதரை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மேலே பார்த்தோம் தூதர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உடைய தூதர்களை காற்றுகளாகவும் செய்யப்போ தூதர்களை காற்றுகளாக செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவன் சிருஷ்டிகர் சில வேலையை கொடுக்குறாரு. அப்போது ஒரு வேலைக்காரர்கள் மாதிரி. சரிங்களா? அப்போது தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்கிற ஒரு வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள். ஸோ காற்றை வச்சு, பலமான காற்றை வச்சு சில காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அது செய்யும்போது அந்த காரியங்களை செய்கிறதுக்காக படைக்கப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம்
என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 45:6-7 வசனங்கள். சரிங்களா? நம்ம 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 45:6-7. சங்கீதம் 45:6-7. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு குமாரனை நோக்கி. ஸோ குமாரன், இப்போ குமாரனை வந்து இந்த இடத்துல வந்து தேவன் அப்படின்னு சொல்லி இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ குமாரன் எப்படியா இருக்காருன்னா அவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவதூதை பார்க்கலும் மேலானவர், சிருஷ்டிகரவர். குமாரன் நோக்கி தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமாரனை அழைக்கப்பட்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அவர் வந்து அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. பார்த்திங்கன்னா அவர் ஆளுகிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ தேவனுடைய சிங்காசனம் மாத்திரம்தான் என்றென்றைக்குமே நிலைக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற உலகத்தில் எத்தனையோ சிங்காசனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க, ஜனங்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்றென்றைக்கும் உள்ள ஒரே சிங்காசனம் யாருன்னா தேவனுடைய சிங்காசனம் தான். இப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் ஆளுகை செய்கிறவர், ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து நீதியாய் நியாயம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீதியாய் உட்கார்ந்து தேவனுடைய அவருடைய செங்கோல் நீதியுள்ள அப்போ தேவன் வந்து நீதியாய் ஆட்சி செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். நீர் நீதியை விரும்பிய அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அப்போ பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பிதாவானவர் என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அதனால் பிதாவானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பினார் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த அபிஷேகம் என்னத்திற்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏசாயா 61 நம்ம பார்க்குறோம். கட்டுண்டவர்களை வந்து விடுதலை ஆக்குறதற்கு இந்த அபிஷேகம் நிறைய காரியங்கள் செய்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம அப்போஸ்தலர் 10:38 நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஆனந்த தைல அபிஷேகம் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம். சரிங்களா? இப்போ ஒரு வாட்டி இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கேன். இந்த அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு ஆனந்தத்தை கொண்டு வரும். சரிங்களா? நம்ம அப்படியே ஒரு 10 குடம் எண்ணெய், 10 குடம் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தூக்கி உங்கள் மேலே கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அனுபவம். சரிங்களா? அது ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம். இது எனக்கு ஒரு வாட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கார். இதை வந்து நான் வந்து உணர்ந்திருக்கேன் நான். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 102 25 முதல் 27 அந்த வசனங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சங்கீதம் 102 25 முதல் 27 அந்த வசனங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதான் 10ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த வசனத்தை போட்டு வச்சுக்கோங்க. சங்கீதம் 102 25 முதல் 27 அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறார். பார்த்திங்கன்னா முதல் பாருங்கள் 10ஆம் வசனத்தில் கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து இப்போ தேவன், இப்போ இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர்த்தாவாக இந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கோம். அப்போ தேவன் சிருஷ்டிகர், பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். இப்போ பூமியை வந்து உருவாக்கினார், பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை, வானங்களை தேவன் வந்து உருவாக்கினார். அப்போ சிருஷ்டி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் வந்து சிருஷ்டிக்கிறவராக இந்த இடத்துல காட்டுறார்.
அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பார். ஆனால் சிருஷ்டி அவர் அப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா அவர் ஆளுகை செய்கிறவர். அப்போ ஒன்று சிருஷ்டிக்கிறாரு, ஒன்று அது வந்து அதன் மேலே தேவனுடைய ஆளுகை இருக்குது. ஆக்கவும் அவரால் முடியும், அழிக்கவும் அவரால் முடியும், ஒரு காரியத்தை எதையும் மாற்றவும் அவரால் முடியும். எல்லாமே செய்யமல்ல தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சிருஷ்டிகராக இருக்கிறார், அதை மாற்றுகிறார், அதில் பார்த்திங்கன்னா அதை அழிக்கவும் செய்கிறார். அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அப்போ தேவன் இந்த நித்தியர், அப்போ நித்தியவாசி. வேதத்தில் பார்க்குறோம், ஏசாயால் சொல்லும்போது நித்திய பிதா என்றென்றைக்கும் இருக்கிறவர். அப்போ தேவனுடைய இது காட்ஸ் நேச்சர், சரிங்களா. இப்போ காட்ஸ் நேச்சர் என்னென்னா என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் ஆளுகிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் அவருக்கு வந்து முடிவே கிடையாது, சரிங்களா. துவக்கம் முடிவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதான் சொல்கிறாரு, நீரோ நிலைத்திருப்பீர். அவர் சிருஷ்டித்த காரியங்களெல்லாம் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நினச்சா சிருஷ்டிக்கலாம், அவர் நினச்சா அதை மாற்றலாம், அவர் நினச்சா அதை அழிக்கலாம். அப்போ அதை வந்து தேவன் வந்து சிருஷ்டிக்கிறவர், அதை ஆளுகை செய்கிறவர், அதை அழிக்கிறவர். அப்போ தேவனால் மட்டும்தான் இந்த முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும். ஸோ தேவன் அது மேலே ஆளுகை செய்கிறார். அதை வேணால் தேவன் வந்து வஸ்திரம் போல் பழமையாக போனால் இப்போ இருக்கிற அந்த வானங்கள் ஒரு நாள் வந்து அழிந்து போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு சால்வையை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராக இருக்கப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து எட்டர்னல் காட், சரிங்களா. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறவர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஸோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், நித்திய பிதாவாக இருக்கிறார், நித்திய தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் சிருஷ்டிகர், எதையும் மாற்றுகிறவர், எதையும் அழிக்க வல்லவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் நிறைவேற்றிருக்கிறவர், அவர் மாறி போகிறதில்லை. அதான் அதுக்கு வந்து காட்ஸ் நேச்சர், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். 13ஆம் வசனம் பாருங்கள். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டா? இப்போ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 110:1, அந்த 13ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 110:1 போட்டு வச்சுக்கோங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? அப்போ பார்த்திங்கன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து நான் உம்முடைய சத்துருக்களை எல்லாம் பாதப்படியாக்கும்படி போடும் வரைக்கும் நீ என்னோட வலது பரசில் உட்காந்து சொல்லி பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறார், நீ வந்து என்னோட வலது பரசில் உட்காந்துக்கோ, நான் உன்னோட சத்துருக்களை அழித்து போடும் வரைக்கும் என்னோட வலது பரசில் உட்காருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி யாராவது இப்படி வந்து தேவன் வந்து என்னைக்காவது தூதர்களை பார்த்து சொன்னதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்திங்கன்னா இப்போ தூதர்களை பார்க்கலும் மேன்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி விளக்குறார். ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு, இப்போ தூதர்களை எப்படி சித்தரிக்கிறாரு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பணிவிடை ஆவிகள்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சோதனையெல்லாம் முடிக்கிறாரு. சோதனையெல்லாம் முடிச்சோன்னே தேவ தூதர்கள் வந்து அவர்கள் பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க சொல்லிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஸோ தூதர்களை பற்றினா அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ தூதர்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறாங்க, எப்படி பணிவிடை செய்கிறாங்க சொல்லி நம்ம அநேக காரியங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்வார், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லியிருக்காரு, தூதர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காரு. அப்போ இவர் வந்து சிருஷ்டிகர்த்தா, அதனால் வந்து தேவ தூதரை பார்க்கலாம் மேன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளக்குறார், சரிங்களா. இப்போ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பூர்வ காலத்தில் வந்து பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாவுகள் அது மூலமாக வந்து அந்த பழைய ஏற்பாடு வந்துச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து குமாரன் மூலமாக திருவிழாப்பட்டினம், அதனால் வந்து புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இவர் தான் வந்து இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியை வந்து பிதாவானவர் நியமித்திருக்காருன்னு சொல்லி சொல்கிறார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்குனான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கார், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கார், பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார்னு சொல்லி இப்போ பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு மேன்மையுள்ளவர்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். ஸோ அநேக காரியங்களை சொல்கிறார். இப்போ பிதாவானவர் வந்து இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமாரனாக இருப்பான்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். பார்த்திங்கன்னா உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர், நீர் மாறாதவராக இருப்பீர், ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி
பிதா தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய காரியங்கள், என்னுடைய வலித பரசில் உட்காருன்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் தூதர்களை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தூதர்கள் வந்து அவர்களை தொழுது கொள்ளணும், தூதர்களை வந்து காட்டுகளாக செய்கிறாரு, அவர் வந்து பணிவிடை ஆவிகளாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை போய் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து சிருஷ்டிகர். இப்போ சிருஷ்டி வந்து ஒரு சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும் சொன்னால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேன்மை உள்ளவர், வந்து சிருஷ்டிகர்த்தா, அதனால் வந்து ஒரு தொழுது கொள்ளணும், இவர் தேவதூதரை பார்க்கலாம் மேன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வளர்க்குறாரு. சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக இது தந்த அந்த புதிய ஏற்பாட்டுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தேவதூதரை பார்க்கலாம் எவ்வளோ மேன்மை உள்ளவராக இருக்கிறீர், நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர், என்றென்றைக்கும் மாறாதவராய்க்கும் ஆண்டுகள் முடிந்து போவதில்லையே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுப்பின எங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக நீர் எங்களுக்கு அனுப்பின பணிவிடை ஆவைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாம் மாத்திரமே இப்பட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் நீ சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பலன் தர கிருபை செய்யும், இன்னும் அதிகமாக்குள்ள வளர கிருபை செய்யும். நாம் மாத்திரம் மைப்பட்டோம். துதிக நமக்கு செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.